இயேசுவும் மகதலேனா மரியாளும். இவைகளைச் சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதைக் கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, சிறியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்குச் சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறிப்போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். இயேசு என்று அறியாதிருந்தாள். இவைகளைச் சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதைக் கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். மகதலேனா மரியாள் தேவதூதருடனே பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து தாமே அவளுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அந்த இடத்திற்கு இயேசு கிறிஸ்து தாமாகவே வந்து நிற்கிறார். இயேசுவை வைத்த இடம் தனக்கு தெரியவில்லை என்று மரியாள் தேவதூதரிடம் சொல்லுகிறாள். ஆனால் இயேசுவோ மரியாளுக்கு பின்னாக நின்று கொண்டிருக்கிறார். மரியாளும் பின்னாக திரும்பி இயேசு கிறிஸ்து நிற்கிறதை காண்கிறாள். ஆயினும் அவரை இயேசு என்று அறியாதிருக்கிறாள். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து தங்களுக்கு இவ்வளவு சமீபமாய் இருப்பார் என்பதே அவர்களுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் ஒருவேளை அவரை காணாமல் இருக்கலாம். ஆனாலும் அவர் தங்களுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கருத்தோடு தேடுகிறவர்கள் அவர் இயேசு கிறிஸ்து இருக்கிற பக்கமாக திரும்பி பார்க்க வேண்டும். தங்களுடைய சொந்த வழியை விட்டு விலகி இயேசுவின் வழியில் திரும்பி வர வேண்டும். மரியாள் எதையோ பார்ப்பதற்காக பின்னாக திரும்புகிறாள். அவருடைய உள்ளம் முழுவதிலும் இயேசுவை காண வேண்டும் என்னும் வாஞ்சை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய இருதய வாஞ்சையை அறிந்திருக்கிறார். தேவ தூதர்களால் மரியாளின் கண்ணீரை மாத்திரமே பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மரியாளின் கண்ணீரை பார்ப்பதோடு அந்த கண்ணீர் புறப்பட்டு வரும் அவருடைய இருதயத்தையும் பார்க்கிறார். கர்த்தரை தேடுகிற நமக்கு அவர் மிகவும் சமீபமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் நமக்கு சமீபமாய் இருப்பதை கூட நாம் அறியாதவர்களாக அவரை எங்கெல்லாமோ தேடிக்கொண்டிருப்போம். இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தாலும் அவரை இயேசு என்று அவள் அறியாதிருக்கிறாள். அவரை இயேசு என்று மரியாள் ஏன் அறிந்து கொள்ளவில்லை என்பதற்கு பலவிதமான வியாக்கியானங்களை வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள். எந்த வியாக்கியானமும் தெளிவாக இல்லை. ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு அருகில் நின்று அவள் அழுகிறதை பார்க்கிறார். அவளிடத்தில் ஸ்திரியே, ஏன் அழுகிறாய் என்றும் யாரை தேடுகிறாய் என்றும் கேட்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் பேசுகிற முதல் வாக்கியம் இந்த வாக்கியமாகத்தான் இருக்க வேண்டும். ஸ்திரியே, ஏன் அழுகிறாய் என்பதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பேசுகிற முதலாவது வாக்கியம். நம்முடைய அழுகை அவருக்கு தெரியும். நம்முடைய கண்ணீர் அவருக்கு மறைவானது அல்ல. அவர் நம்மீது கரிசனை உள்ளவர். அவர் நம்மை விசாரிக்கிற கர்த்தர். ஆகையினால்தான் அவர் நம்மிடம் ஏன் அழுகிறாய் என்று அன்போடு கேட்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் கேட்கிற அடுத்த கேள்வி யாரை தேடுகிறாய் என்பதாகும். நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதையும் நாம் யாரை தேடுகிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பற்றிய எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். நமக்கு நம்மை பற்றி தெரிந்தால்தான் நம்மால் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க முடியும். மரியாள் தம்மைத்தான் தேடுகிறாள் என்பது இயேசுவுக்கு தெரியும். ஆனாலும் அதை அவள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அவளிடமே ஸ்திரியே, யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார். தம்மிடத்தில் பேசுகிறது
இயேசு கிறிஸ்துதான் என்பது மகதலேனா மரியாளுக்கு தெரியவில்லை. அவரை தோட்டக்காரர் என்று எண்ணுகிறாள். அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறாள். மரியாள் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறாள். இயேசு கிறிஸ்துவும் அவளுக்கு அருகிலேயே நிற்கிறார். ஆயினும் அவள் இயேசுதான் என்று அறியாதிருக்கிறாள். இயேசுவை தோட்டக்காரர் என்று நினைக்கிறாள். கலங்கிய இருதயமும் கலங்கிய ஆவியும் தெளிவாக சிந்திக்காது. நம்முடைய ஆவி கலக்கத்தில் இருக்கும்போது அனைத்தும் மந்தாரமாகவும் இருளாகவும் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் மெய்யான சுபாவம் நமக்கு வெளிப்படாது. இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுபாவத்தையும் தவறாக புரிந்து கொள்ளுவோம். மகதலேனா மரியாள் இயேசுவின் மீது உறுதியான அன்பு வைத்திருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று அவளுடைய இருதயம் வாஞ்சையோடு இருக்கிறது. அவள் யாரை பார்த்தாலும் இயேசுவை பற்றித்தான் கேட்கிறாள். இயேசுவை பற்றி மரியாள் பேசும்போது அவள் அவருடைய பெயரை சொல்லவில்லை. நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் என்றுதான் இயேசுவினிடத்தில் கேட்கிறாள். ஒருவேளை தோட்டக்காரருக்கு இயேசுவை பற்றி தெரியும் என்று நினைத்திருக்கலாம். தாம் இயேசுவின் மீது அக்கறையோடு இருப்பது போல தோட்டக்காரரும் அவர் மீது அக்கறையோடு இருப்பார் என்று மரியாள் எதிர்பார்த்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து வைத்த இடம் தெரிந்தால் அந்த இடத்திற்கு தானே போய் அவரை எடுத்துக்கொள்வதாக சொல்லுகிறாள். தன்னால் இயேசுவின் சரீரத்தை சுமக்க முடியுமா என்று அவளுக்கு தெரியவில்லை. அன்பு அவளுடைய கண்களை மூடுகிறது. அன்பு அதிகமாய் இருக்கும்போது தன்னால் செய்ய முடியாததை கூட தன்னால் செய்ய முடியும் என்று சிந்திக்க வைக்கிறது. அன்பு இருக்கும்போது எதுவும் கஷ்டமாக இருக்காது. மரியாள் யாரை தேடுகிறாள் என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அவளுக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி எந்த அளவிற்கு தெரிந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இயேசு இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது தாம் மரிக்கப் போவதையும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழப் போவதையும் பலமுறை அறிவித்திருக்கிறார். ஆனால் மரியாளோ அவருடைய சீஷர்களோ இந்த சத்தியத்தை நம்பியதாகவோ ஞாபகத்தில் வைத்திருப்பதாகவோ தெரியவில்லை. விசுவாசம் இல்லாத யூதர்கள் இயேசு கிறிஸ்து தமது உயிர்த்தெழுதலை பற்றி கூறியதை நினைவில் வைத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள பாசத்தினாலும் அன்பினாலும் மரியாள் இவ்வாறு கூறுகிறாள். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை மரியாளால் எவ்வாறு தூக்கி எடுத்துக் கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவின் சரீர எடையோடு சேர்த்து 100 ராத்தல் வெள்ளை போலமும் கரிய போலமும் அவருடைய சரீரத்தில் சுற்றி கட்டப்பட்டிருந்தது. மரியாளால் இயேசுவின் சரீரத்தை தூக்கி எடுத்துக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை. மரியாளே, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்மை மகதலேனா மரியாளுக்கு வெளிப்படுத்துகிறார். எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அவள் தம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சித்தமுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவளை நோக்கி மரியாளே என்று அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் அன்பு மிகுந்திருக்கிறது. இயேசுவை தோட்டக்காரர் என்று மரியாள் நினைத்தாள். இயேசு மரியாளிடம், ஸ்திரியே, ஏன் அழுகிறாய் என்று கேட்டபோது அவருடைய பேச்சு ஒருவேளை தோட்டக்காரருடைய பேச்சை போல இருந்திருக்க வேண்டும். இப்போது இயேசு கிறிஸ்து தம்முடைய பேச்சை மாற்றிக்கொள்கிறார். அவர் தம்மை போலவே பேசுகிறார். ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்து கொள்ளும். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார், மரியாளே என்று இயேசு சொன்ன உடனே அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. சீஷர்கள் கடலில் புயல் காற்றில் தத்தளித்த போது இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் வந்து நான் தான் என்று சொன்னார். சீஷர்கள் இயேசுவின் சத்தத்தை அறிந்து கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மரியாளே என்று சொன்ன உடனே அந்த அன்பான வார்த்தை தன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைதான் என்பதை மரியாள் புரிந்து கொள்கிறாள். அவள் இயேசுவிடம் ரபூனி என்று சொல்லுகிறாள். இந்த வார்த்தைக்கு போதகரே என்று அர்த்தமாம். மரியாள் இயேசு கிறிஸ்துவை அவருடைய பெயரை சொல்லி அழைக்காமல் மிகவும் மரியாதையாக போதகரே என்று அழைக்கிறாள். ரபி என்னும் வார்த்தையை விட ரபூனி என்னும் வார்த்தை மிகவும் மரியாதைக்குரிய வார்த்தையாகும்.
தன்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிக மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மரியாள் இயேசுவை ரபூனி என்று அழைக்கிறாள். மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவோடு முகமாக பேசுகிற சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. இந்த சிலாக்கியத்தை மரியாள் தவறாக பயன்படுத்தவில்லை. இந்த சிலாக்கியம் கிடைத்தாலும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய போதகராகவே மரியாள் பார்க்கிறாள். இதுவரையிலும் தேவதூதரோடு பேசிக் கொண்டிருந்தவள் இப்போது இயேசு கிறிஸ்துவிடமாக திரும்பி பேசுகிறாள். இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவள் தேவதூதருக்கு கொடுக்க விரும்பவில்லை. விசுவாசிகளாகிய நாமும் கர்த்தரிடத்தில் மாத்திரமே பக்தியாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய துதி கன மகிமையை வேறு எந்த சிருஷ்டிக்கும் கொடுத்துவிடக்கூடாது. சிருஷ்டிகள் எவ்வளவு பிரகாசமாகவும் சாதுரியமாக பேசக்கூடியவர்களாகவும் இருந்தாலும் கர்த்தரே நம்முடைய துதிகளுக்கு பாத்திரராக இருக்க வேண்டும். மரியாள் இயேசு கிறிஸ்துவை தோட்டக்காரர் என்று நினைத்த போது அவளுடைய பார்வை வேறு பக்கமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் மரியாள் இயேசுவின் சத்தத்தை கேட்டபோதோ அவள் இயேசுவின் பக்கமாக திரும்புகிறாள். நாமும் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால் அவள் பக்கமாக திரும்ப வேண்டும். நம்முடைய பார்வை இப்பிரபஞ்சத்தின் மீது திரும்பி இருக்கும்போது பரலோகத்தில் இருந்து பேசும் தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்க முடியாது. என்னை தொடாதே. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளை நோக்கி, என்னை தொடாதே என்று கூறுகிறார். அதே வேளையில் தாம் உயிர்த்தெழுந்திருக்கும் செய்தியையும் பரமேறி போகும் செய்தியையும் தம்முடைய சீஷரிடத்தில் கூறுமாறு மரியாளுக்கு கூறுகிறார். மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பாய் இருக்கிறாள். இயேசு கிறிஸ்து இப்போது மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்து அவளுக்கு முன்பாக நிற்கிறார். தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக மரியாள் இயேசுவை தொட வேண்டும் என்று அவருக்கு அருகில் வந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இந்த வேளையில் தம்மை தொடக்கூடாது என்று அவளை தடை பண்ணுகிறார். என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை என்று அவளிடத்தில் தெரிவிக்கிறார். யூத மார்க்கத்து வழக்கத்தின் பிரகாரம் மகதலேனா மரியாள் ஒரு வேளை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அவரை கட்டி பிடிக்க முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இந்த சமயத்தில் அதை தடை பண்ணி விடுகிறார். தாம் இன்னும் தம்முடைய பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை என்றும் ஆகையினால் தம்மை தொடக்கூடாது என்றும் மரியாளுக்கு கூறுகிறார். அதே வேளையில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் தம்மை தொட்டு பார்க்குமாறும் கூறுகிறார். அவர்களுடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும் விதமாக அவர்களை தம்மை தொடுமாறு கூறுகிறார். மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அதே வேளையில் இயேசு தம்முடைய சரீரத்தில் பிரத்யட்சமாக இருந்தபோது மரியாள் அவரிடத்தில் எப்படி அந்நியோன்யமாக இருந்தாலோ அதை போல அவர் உயிர்த்தெழுந்த பின்பும் அவரோடு அந்நியோன்யமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. தம்முடைய சரீர பிரகாரமான பிரசன்னம் மகதலேனா மரியாளுக்கு இனிமேல் கொடுக்கப்படாது. ஆகையினால் அவள் அவருடைய சரீர பிரகாரமான பிரசன்னத்தில் விசுவாசம் வைப்பதற்கு பதிலாக அவருடைய ஆவிக்குரிய பிரசன்னத்தில் விசுவாசம் வைப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவினிடத்திற்கு பரமேறி போன பின்பு மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவோடு ஆவிக்குரிய ஐக்கியம் மாத்திரமே வைத்திருக்க முடியும். நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்று இயேசு கிறிஸ்து மரியாளிடம் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக தம்மை பற்றி சொன்ன அதே சத்தியத்தை இப்போது மறுபடியும் உறுதி பண்ணுகிறார். கிறிஸ்துவின் சீஷர்கள் அவருடைய சரீர பிரகாரமான பிரசன்னத்தை விட ஒரு மேன்மையான பிரசன்னத்தை நாட வேண்டும். இப்போதுள்ள காரியங்களை விட இன்னும் அதிக மேன்மையான காரியங்களை நாட வேண்டும். இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளிடம் என்னை தொடாதே என்று கூறுகிறார். தம்மிடத்தில் அவள் இன்னும் அதிகமான கேள்விகளை கேட்கக்கூடாது என்றும் தாம் இன்னும் தம்முடைய பிதாவினிடத்திற்கு ஏறி போகாதபடியினால்
அவருடைய சந்தோஷம் இன்னும் பூரணமடையாமலேயே இருக்கும் என்றும் பொருள்படுமாறு பேசுகிறார். மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஊழியம் செய்வதற்கு பதிலாக அவர் அவளுக்கு வேறொரு ஊழியத்தை கொடுக்கிறார். அப்போஸ்தலருக்கு நற்செய்தி அறிவிக்கும் ஊழியம் மரியாளுக்கு கொடுக்கப்படுகிறது. தாம் மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்த நற்செய்தியையும் தாம் தம்முடைய பிதாவினிடத்திற்கு ஏறி போகப் போகிற நற்செய்தியையும் மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவின் சீஷரிடத்தில் அறிவிக்க வேண்டும். மரியாள் சிறிதும் காலதாமதம் பண்ணாமல் இயேசு கிறிஸ்து சொன்ன செய்தியை விரைந்தோடி போய் அவருடைய சீஷரிடத்தில் அறிவிக்க வேண்டும். இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். ஆகையினால் மரியாள் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திற்கு முன்பாக விவாதம் பண்ணிக்கொண்டிருக்காமல் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக கிறிஸ்துவின் சீஷரிடத்தில் நற்செய்தியை அறிவிப்பதற்காக போகிறாள். தம்முடைய சீஷரிடத்தில் சொல்ல வேண்டிய நற்செய்தியையும் இயேசு கிறிஸ்து மரியாளிடத்தில் கூறுகிறார். நீ என் சகோதரரிடத்திற்கு போய் தேவனிடத்திற்கு ஏறி போகிறேன் என்று சொல்லு என்பதே இயேசு கிறிஸ்து கூறுகிற நற்செய்தியாகும். இந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களுக்கே முதலாக அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இப்போது தம்முடைய மகிமைக்குள் பிரவேசிக்க போகிறார். தம்முடைய சீஷரை தம்முடைய சகோதரராக பாவிக்கிறார். இதற்கு முன்பு இயேசு கிறிஸ்து அவர்களை சிநேகிதர் என்று அழைத்தார். இப்போதோ அவர்களை சகோதரர் என்று அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்து தம்முடைய மகிமைக்குள் பிரவேசிக்கிற போது அவருக்குள் பெருமை இல்லை. தாம் பரலோகத்திற்கு உயரே ஏறி போனாலும் இந்த பூமியில் உள்ள தம்முடைய சாதாரண சீஷர்களை அவர் மறந்துவிடவில்லை. அவர்களை கைவிட்டு ஒதுக்கிவிடவில்லை. தோட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணியது போது தோட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணிய போது சீஷர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போய் விட்டார்கள். அதன் பின்பு இயேசு அவர்கள் எல்லோரையும் ஒரே இடத்தில் மொத்தமாக இதுவரையிலும் பார்த்ததில்லை. அவர்களுடைய பலவீனங்களையும் தப்பிதங்களையும் இயேசு கிறிஸ்து மன்னித்து மறந்து விடுகிறார். அவர்களை பழிவாங்க வேண்டும் என்னும் எண்ணம் இயேசு கிறிஸ்துவிடம் சிறிதும் இல்லை. தம்மை கைவிட்டு விட்டு ஓடிப்போய் விட்டதற்காக இயேசு கிறிஸ்து அவர்களை கைவிடவில்லை. தம்மை பற்றிய நற்செய்தியை தம்முடைய சீஷருக்கு மகதலேனா மரியாள் மூலமாக சொல்லி அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து இவரிடத்தில் இருந்து 7 பிசாசுகளை ஏற்கனவே துரத்தி இருக்கிறார். இயேசு தனக்கு செய்த நன்மைகளை மரியாள் மறக்காமல் அவருக்கு ஊழியம் செய்து வருகிறாள். அவரோடு கூடவே இருக்கிறாள். அவருடைய அன்பை அங்கீகரிக்கும் விதமாக தம்மை பற்றி நற்செய்தியை தம்முடைய சீஷருக்கு அறிவிக்கும் சிலாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மகதலேனாள் எண்ணப்பட்ட மரியாளுக்கு கொடுக்கிறார். இவள் அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அப்போஸ்தலராக இருந்து இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அப்போஸ்தலர்களுக்கு சொல்லப் போகிறாள். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவினிடத்திற்கு ஏறி போகிறார் என்பதே இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியாகும். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை போலவே நமக்கும் தேவனுக்கும் இடையே ஐக்கியம் உண்டாயிருக்கிறது. இந்த ஐக்கியம் நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதனால் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவாகிய தேவனை பற்றி இங்கு குறிப்பிடும் போது என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் என்று சொல்லுகிறார். இந்த ஐக்கியம் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படும் சிலாக்கியமாகும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக இருக்கிறவர் கிறிஸ்துவில் விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய பிதாவாகவும் இருக்கிறார். கிருபையுள்ள புத்திர சுவிகாரத்தின் மூலமாக பிதாவாகிய தேவனானவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரலோக பிதாவை அப்பா பிதாவே என்று அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனை நாமும் அப்பா பிதாவே என்று அழைக்கும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். விசுவாசிகளாகிய நம்முடைய தேவனை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தேவன் என்று சொல்லுகிறார். பிதாவானவரை பற்றி சொல்லும் போது அவரை என் தேவன் என்றும் உங்கள் தேவன் என்றும் குறிப்பிடுகிறார். பிதாவாகிய தேவனானவர் மீட்பரின் தேவனாக இருக்கிறார். தேவன் மீட்பருடைய மீட்பின் ஊழியத்தில் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பின் ஊழியத்தின் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிற நமக்கும் பிதாவானவர் தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி போவது அவருக்கு மிகுந்த ஆறுதலை தருகிறது.
இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேவனிடத்திற்கு ஏறி போகப் போகிறார் என்னும் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இந்த செய்தி சீஷர்களுக்கு எச்சரிப்பின் செய்தியாகவும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீர பிரகாரமான பிரசன்னத்தை இந்த பிரபஞ்சத்தில் சீஷர்கள் நித்திய காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தில் தம்முடைய சீஷரோடு கூட இராமல் இப்போது பரமேறி பரலோகத்தில் உள்ள தம்முடைய பிதாவினிடத்திற்கு போகப் போகிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி போவது போலவே இருக்கிறது. நம்முடைய உலக பிரகாரமான ஜீவியத்தில் நாம் இப்பிரபஞ்சத்திற்கு உரியவர்களாக இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் பரலோகத்திற்கு உரியவர்களாகவே இருப்போம். ஆகையினால் இந்த பூமியானது நமக்கு நித்தியமான வாசஸ்தலம் என்று நாம் நினைக்கக்கூடாது. நாம் பரலோகத்தில் இருந்து மறுபடியும் பிறந்திருக்கிறவர்கள், பரலோகத்திற்கு ஏறி போகப் போகிறவர்கள். இயேசு கிறிஸ்து பரமேறி போவது சீஷர்களுக்கு ஆறுதலின் செய்தியாக இருக்கிறது. அவர் பரமேறி போவதனால் அவர் பரலோகத்தின் காரியங்களை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து பரமேறினது போலவே விசுவாசிகளாகிய நாமும் பரமேறி போவோம் என்னும் நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நாமும் இந்த பிரபஞ்சத்திற்குரிய காரியங்களில் மாத்திரம் கவனம் செலுத்தாமல் பரலோகத்திற்குரிய காரியங்களையும் நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் மூலமாக சீஷர்களுக்கு அவரிடத்தில் விசுவாசம் உண்டாயிற்று. தங்களோடு கூடவே இருந்தவர் இப்போது பரமேறி போகப் போகிறார் என்று சீஷர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவர் தம்முடைய பிதாவினிடத்திற்கும் நம்முடைய பிதாவினிடத்திற்கும் ஏறி போகிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஜெயத்தொனியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் எல்லோரும் இந்த வார்த்தையை கேட்டு ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அவர் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக அவர் நமக்கு முன்பாகவே பரலோகத்திற்கு ஏறி போகிறார். நாம் பரலோகத்திற்கு ஏறி போகும்போது அங்கு நம்மை வரவேற்பதற்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாகவே பரலோகத்திற்கு ஏறி போகிறார். இயேசு கிறிஸ்து என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று சொன்ன வாக்கியத்தில் நம்முடைய உயிர்த்தெழுதலின் வாக்குத்தத்தமும் இருப்பதாக வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவராக இருக்கிறது போல அவரை விசுவாசிக்கிறவர்களாகிய நாமும் ஜீவனுள்ளவர்களாய் இருப்போம். இந்த வசனத்தில் தொடு என்பதற்கான கிரேக்க வார்த்தை ஹாப்தோமாய் என்பதாகும். இதற்கு கட்டி தழுவுதல், கட்டி கொள்ளுதல் என்று பொருள். என்னை தொடாதே என்று இயேசு கிறிஸ்து கூறியது என்னை கட்டி தழுவ வேண்டாம் என்று பொருள்படும். இயேசு கிறிஸ்து உடனடியாக பரலோகத்திற்கு ஏறி செல்ல போகிறார். அந்த நாளில் அவர் பரலோகத்திற்கு சென்று அதே நாளிலேயே இந்த பூமிக்கு திரும்பவும் வந்து தமது சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி போக வேண்டும். மரியாள் தம்மை அங்கு போக விடாமல் இங்கு கட்டி வைத்திருப்பதை இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. தம்மை தொடுவதற்கு இயேசு கிறிஸ்து ஸ்திரீகளுக்கு அனுமதி கொடுத்திருந்தார். ஆனால் அவரை யாரும் கட்டி போடக்கூடாது. தம்முடைய சகோதரர் என்று இயேசு கிறிஸ்து இங்கு கூறியிருப்பது அவருடைய சீஷர்களையே குறிக்கும். மரியாளின் வயிற்றில் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் சகோதரரை குறிக்காது. சீஷருக்கு அறிவித்தாள். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள ஊழியக்காரியாக இருக்கிறாள். இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரமாகவே அவர் சொன்ன செய்தியை அறிவிக்க சீஷரிடத்தில் உடனடியாக புறப்பட்டு போகிறாள். தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் மரியாள் சீஷருக்கு அறிவிக்கிறாள். மகதலேனா மரியாள் ஏற்கனவே கர்த்தரை கல்லறையில் இருந்து எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள் என்றும் அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றும் சீமோன் பேதுருவிடத்திலும் யோவானிடத்திலும் மற்ற சீஷரிடத்திலும் சொன்னாள். அதை கேட்டவுடனே பேதுருவும் யோவானும் அவளை அங்கே விட்டுவிட்டு கண்ணீரோடு இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு ஓடினார்கள். மரியாளும் அங்கு போனாள். மகதலேனா மரியாளோ அங்கு இயேசுவை கண்டாள். ஆனால் இவ்விரண்டு சீஷர்களுமோ இயேசுவை அங்கு காணவில்லை. அவரை காணும் வரையிலும் பொறுமையோடு காத்திருக்கவில்லை. மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவை தேடினாள். தேடினவள் கண்டுகொண்டாள். மரியாள் இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள சரீரத்தில் கண்டாள்.
அந்த சரீரம் மகிமையுள்ளதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கண்ட சந்தோஷம் அவருடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது. இதற்கு முன்பு அவள் இயேசு கிறிஸ்துவின் சாதாரண சரீரத்தை தான் பார்த்திருக்கிறாள். இப்போதோ அவருடைய மகிமையடைந்த சரீரத்தை கண்டு சந்தோஷம் அடைகிறாள். இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஆறுதல் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு செய்கைக்கும் ஒரு தெய்வீக திட்டம் இருக்கும். நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் மற்றவர்களை ஆறுதல் பண்ண வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்மை ஆறுதல் பண்ணுகிறார். மகதலேனா மரியாள் தான் கண்டதையும் தான் கேட்டதையும் சீஷருக்கு அறிவிக்கிறாள். இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாள் மூலமாக சொல்லி அனுப்பிய செய்தி அவளுக்கும் அந்த செய்தியை கேட்ட சீஷருக்கும் நற்செய்தியாயிற்று.